உண்மையில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமானோர் இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருக்கின்றார்கள். இங்கே சபையில் இருந்த ஒரு பெரியவர் இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக இந்த அரங்கில் யாராவது பதில் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தார். அது தொடர்பாகவும் பேராசிரியர் KT கணேசலிங்கம் அவர்கள் சொன்ன இந்த புதிய பயங்கரவாத திருத்த சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்படுகின்ற அந்த சட்டம் தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக உரையாடுவதற்கு குறித்தொரு அரங்கை வந்து ஏற்பாடு செய்யலாம். இங்கே இவர்கள் குறிப்பிட்டது போன்று முள்ளிவாய்க்காலில் ஆயுத போராட்டம் முடிவுற்றது என்கின்றதற்காக நாங்கள் யாருமே வாழாது இருக்க முடியாது. பிரபாகரன் அவர்கள் எங்களுக்கு முன்னால் இருந்த எல்லா தலைவர்களையும் விட இந்த தேசிய விடுதலை போராட்டம் என்ற அஞ்சல் கோலை மிக விரைவாக கொண்டோடினார். விடுதலை போராட்டத்தின் பெரும் பயணத்துக்கு துணை இருந்தார், அதிக தூரம் ஓடியிருந்தார். அந்த அஞ்சல் கோல் இப்ப எங்களிடம் இருக்கின்றது. நாங்கள் எங்களால் இயன்ற அளவிற்கு அதனை புழுதியில் தூர வீசி எறிந்து விடாமல் எங்களுக்கான இன்னொரு தலைமை நிச்சயமாக இந்த மக்களிடமிருந்து உருவாகும், ஆகாயத்தில் இருந்து தோன்றுவது அல்ல. அந்த தலைமையிடம் இந்த அஞ்சல் கோலை கையளிக்கும் வரைக்கும் எங்களுடைய இந்த போராட்டம் உறுதியாக தொடரும் என்று சொல்லி கூறி, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துடைய தலைவரும் முன்னாள் வடமாகாண அமைச்சருமான வெங்கடேஸ்வரன் அவர்களே, பேராசிரியர் கணேசலிங்கம் ஐயா அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அண்ணன் உங்களுக்கு தன்னுடைய தலைமை உரையிலே எங்களுடைய தமிழ்நாட்டு விஜயம் தொடர்பாக மேலோட்டமாக ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். நான் அது சம்பந்தமாக சற்று கூட ஆழமாக எங்களுடைய நியாயப்பாடுகளை உங்களிடம் தெரிவிக்கிறதுக்கு விரும்புகின்றேன். ஏனென்றால் எங்களுடைய அந்த முயற்சி தொடர்பாக பலத்த ஆதரவும் கிடைத்திருக்கின்றன. அதே சமயம் எங்களுடைய அந்த முயற்சி தொடர்பாக சில வழியிலே விளக்கம் குறைவு காரணமாக அதை விமர்சிக்கிற கருத்துகளும் கணிசமாக வெளிவந்திருக்கின்றன. உண்மையிலே இந்த தமிழ்நாட்டுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்ற விடயம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே பல ஆண்டுகளாக எங்களுடைய அமைப்புக்குள்ளே பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு 2010ஆம் ஆண்டு வெளியேறின காலத்தில் இருந்து தமிழ் மக்கள் மட்டத்திலே எங்களுக்கு 2020ஆம் ஆண்டு வரைக்கும் அங்கீகாரம் பெற முடியாத ஒரு நிலைமை இருந்தது. அந்த வகையிலே நாங்கள் அந்த 2010க்கும் 20க்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியிலே தமிழ்நாட்டுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களை சந்திக்கிறதுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. அது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே தான் அந்த சந்திப்புகள் மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே நாங்கள் அதை பெரிய அளவில் பகிரங்கப்படுத்தவும் முடியவில்லை. குறிப்பாக சொன்னால் தமிழ்நாட்டை ஆழ்ந்த பிரதான 2 கட்சிகளுடைய தலைவர்களை எங்களுக்கு சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருந்த காரணத்தினாலே நாங்கள் ஏனையவர்களை சந்தித்து அதை பகிரங்கப்படுத்தினால் அது சில வழியில் எதிர்காலத்தில் கூட அந்த பிரதான கட்சிகளுடைய தலைவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம் என்றதுக்காக நாங்கள் அதை பகிரங்கப்படுத்த முடியவில்லை. அந்த வகையிலே அந்த முயற்சிகள்
பல முயற்சிகளாக எடுத்திருந்தும் அது பெரிய அளவில் வந்து வெற்றி பெறாத ஒரு சூழலிலே கடந்த ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பதாக ஒரு அனைத்து கட்சி பாராளுமன்ற குழு புதுடெல்லிக்கு இந்திய மத்திய அரசினுடைய அழைப்புதலிலே செல்லக்கூடியதாக இருந்தது. அந்த இடத்துல வந்து நானும் தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் திரு ஸ்ரீதரன் அவர்களும் அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றிருந்தோம். அங்கு சென்ற பொழுது வந்து அங்கு இருந்த டெல்லியில் இருந்த ஒரு சில முக்கியஸ்தர்களை வந்து நாங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களிடம் அவர்களுடைய தமிழருக்கு இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான சவால்கள், விசேஷமாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு ஒரு 3/2 பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசாங்கம் ஒரு தமிழருடைய ஆணையை தாங்கள் பெற்றிருப்பதாக பெரிய அளவிலே பொய்யை கூறிக்கொண்டு கணிசமான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம், தமிழருடைய இனப்பிரச்சனை ஒரு புதிய அரசியலமைப்பு ஊடாக தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தாலும் கூட அந்த தீர்வு என்றது தாங்கள் தீர்மானிப்போம், ஏனென்றால் தங்களுக்குத்தான் தமிழ் மக்கள் ஆணை கொடுத்திருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம். ஆகவே எங்களுக்கு இது ஒரு கடும் நெருக்கடி. ஏனென்றால் உண்மையிலே தேசிய மக்கள் சக்திக்கு வெறுமனே யாழ்ப்பாணத்தில் இல்லாட்டி வட மாகாணத்தில் வந்து 18% வாக்கும், கிழக்கு மாகாணத்தில் வந்து 20% வாக்கும் மட்டும்தான் கிடைத்திருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தமிழ் தேசிய அரங்கிலே தமிழ் தேசியம் பேசி வாக்கை கேட்குகின்ற அமைப்புகள் பிரிந்து நின்ற காரணத்தினாலே தமிழ் தேசிய வாக்கு சிதறடிக்கப்பட்டு அந்த தமிழ் தேசிய அரங்கிலே காலங்காலமாக மக்கள் ஆணையை கொடுத்து ஏமாற்றப்பட்ட ஒரு நிலையிலே அவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேணும் என்ற காரணத்தினாலேயும் இந்த பிரதான தமிழ் தேசிய அரங்கிலே இயங்கக்கூடிய கட்சிகளுக்கு மக்கள் ஒரு பாடத்தை கற்றிருந்த ஒரு சூழலில் வந்து அந்த கிட்டத்தட்ட 80% வாக்கு உடைய பலம் மிகவும் பெரிய அளவில் வந்து பலவீனப்பட்டு போயிருந்தது. என்ற வாக்கள் சிதறடிக்கப்பட்டு இருந்த சூழல்லையும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு எதிராக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசியலோடு ஒத்துப்போகக்கூடிய வாக்கு வங்கி ஒரு மையத்தில் குவிஞ்சு தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கு விழுந்த சூழலில் வந்து அந்த வாக்களித்த வீதாசாரத்தினுடைய வழிகாட்டல் சற்று தமிழ் தேசியத்துக்கு எதிரானதாக இந்த அரசாங்கம் காட்டக்கூடியதாக இருந்தது. அப்போ இந்த பிரச்சனைகளை வந்து நாங்கள் நியூ டெல்லியில் பேசின பொழுது அந்த பேசின நபர்கள் அந்த விடயங்களை விளங்கி கொண்டு எங்களிடம் சொன்ன விடயம் சற்று எங்களுடைய மனதுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின. அவர்கள் சொன்ன விடயம் என்னென்றால் வந்து தமிழ் கட்சிகள் நேரடியாக நியூ டெல்லிக்கு வந்து நியூ டெல்லியை அணுகிறது நியூ டெல்லிக்கு ஒரு கடும் சவாலை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கு. ஏன்னா இந்தியாவுடைய மத்திய அரசிடம் நாங்கள் நேரடியாக சென்று அவர்களை அணுகின்ற பொழுது அவர்கள் எங்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்கள் அதன் பிரகாரம் ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தம் போட வழிக்கிட்டால் ஸ்ரீலங்கா அரசு அதை தங்களுடைய உள் விவகாரங்களிலே தலையிடுவதாக காட்டி இந்தியாவுக்கு பாடம் படிப்பிக்கிறதுக்கு இந்தியாவுக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு சில வெள்ளர்களோட பக்கம் அவர்கள் சாயறதுக்கு அது உதவும். ஆகவே அவ்வகையில் இந்தியா ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதாக இருந்தாலும் அது தங்களுடைய உள் அரசியல் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் நிலைமை காரணமாக
அவர்கள் தவிர்க்க முடியாமல் இலங்கையோட உரையாட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் என்ற ஒரு நிலைமையை உருவாக்குவதன் ஊடாக மட்டும்தான் அது இந்தியாவுக்கு, அது விசேஷமாக இந்தியாவுடைய மத்திய அரசுக்கு எங்களுடைய விவகாரங்கள் ஸ்ரீலங்கா அரசோடு பேசுவதற்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தும் என்ற கருத்தை கூறுகின்றார்கள். இந்த விடயத்தை நாங்கள் நாட்டுக்கு திரும்பின பொழுது எங்களுடைய தமிழ் தேசிய பேரவையுடைய பங்காளி கட்சித் தலைவர்களை சந்தித்து நான் பகிர்ந்து கொண்டேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு விட தமிழ் தேசிய பேரவையுடைய ஏனைய கட்சிகள், குறிப்பாக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துடைய தலைவர் ஐங்கரநேசன் அண்ணன் அவர்களுக்கும், தமிழ் தேசிய கட்சியுடைய தலைவர் செயலாளர் சட்டத்தரணி சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் ஐயா அவர்களுக்கும், சிவாஜிலிங்கம் அண்ணன் அவர்களுக்கும் எங்களுக்கும் கூட மிகப்பெரிய அளவில் அனுபவம் இருக்கின்றது. அவர்கள் இந்தியாவுடன் மிக நெருங்கி கடந்த காலங்களில் வேலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டிலே பல ஆண்டுகள் தங்கி நின்று தமிழ் தேசிய அரசியல் தொடர்பாக அங்கு கணிசமான வேலைகளை செய்து அனுபவம் பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார், அது சரி என்று கூறினார். அந்த இடத்துல தான் ஐங்கரநேசன் அண்ணன் இந்த தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, அதாவது பசுமை இயக்கத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னோட ஏற்கனவே மிகவும் பலமான ஒரு உறவை வைத்திருந்த திரு திருமாவளவன் அண்ணன் அவர்களை அழைத்து அவருடைய ஆண்டு ஒரு நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக அழைத்து அந்த அழைப்பை பயன்படுத்தி நாங்கள் டெல்லிக்கு வருவதற்கு விரும்புகின்றோம் என்ற கருத்தை அவரிடம் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய ஒரு பங்காளி என்ற வகையிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நாங்கள் முதல் சந்திக்க விரும்புகின்றோம். ஏனென்றால் அவரை சந்தித்தால் மட்டும்தான் நாங்கள் மற்றவர்களையும் உத்தியோகபூர்வமாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே அவரிடம் அந்த கோரிக்கையை எழுத்து மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் வழங்க சொல்லி கேட்டிருந்தோம். அதனுடைய விளைவாகத்தான் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. தமிழ்நாட்டிலே நாங்கள் அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களை சந்திக்கக்கூடியதாக இருந்தோம். உண்மையிலே காங்கிரஸுடைய தலைவர்களை நாங்கள் சந்திக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாலும் கூட அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியிலே இருந்த காரணத்தினாலே நாங்கள் அவர்களை சந்திக்க முடியவில்லை. ஆனால் அவர்களை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களையும் மத்திய குழு உறுப்பினர்களையும், குறிப்பாக தமிழ்நாட்டு கிளையினுடைய உறுப்பினர்களை நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அந்த சந்திப்பினை நாங்கள் முக்கியமாக வலியுறுத்தினது இன்றைக்கு தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற அரசியல் ரீதியான சவால்களை பற்றி, குறிப்பாக வெறுமனே ஒரு 18 அல்லது 20% தமிழ் மக்களுடைய வாக்கை பெற்ற அரசாங்கம் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்றிருப்பதாக கூறி தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பொன்றை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஆரம்பித்திருப்பதாகவும், அதுக்கு துணை போகின்ற வகையிலே துரதிர்ஷ்டவசமாக தமிழ் தேசிய கட்சிகளிலே இருக்கக்கூடிய ஒரு சிலர் செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற நிலையிலே ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் நிராகரிக்கின்ற ஒரு ஒற்றையாட்சி முறைமை தமிழ் மக்களுடைய ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டதாக காட்டுவதற்கான ஒரு பாரிய சதி நடைபெற்று கொண்டு இருப்பதாக நாங்கள் அவர்களிடம் எடுத்து கூறினோம்.
அந்த வகையிலே தமிழ்நாடு எங்களுடைய மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களிலே எங்களோடு ஒரு துணையாக நிற்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். குறிப்பாக ஒற்றையாட்சி முறைமை முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட வேண்டும் என்றும், அவ்வகையிலே ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவதாக இருந்தால் அது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே அந்த அரசியலமைப்பு அமைய வேண்டுமே தவிர மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத தமிழ் இனப்பிரச்சனைக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி முறைமையாக அது அமையக்கூடாது என்ற விடயத்தை மத்திய அரசு ஊடாக ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த இடத்திலே தமிழ்நாட்டு தலைவர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டது, இன்றைக்கு பாராளுமன்றத்திலே தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்துவதற்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கேட்டார். அப்பொழுது நாங்கள் அவர்களிடம் கூறினோம், வடகிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பிலே பாராளுமன்றத்தில் 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 19 பேரிலே அரசாங்கத்திடம் வெறுமனே 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். மிச்சம் 11 பேர் அரசாங்கத்துக்கு எதிராக தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள். அவர்கள் அனைவரும் எதிர்கட்சி உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்றதை கூறினோம். அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் சொல்லுகின்ற நிலைப்பாட்டோடு எத்தனை பேர் இருக்கிறார்கள், உங்களுடைய கட்சியிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அந்த இடத்துல நாங்கள் கூறினோம், நம்முடைய அமைப்பிலே எதிரணியில் இருக்கக்கூடிய 11 பேரில் எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இருக்குது. ஆனால் அந்த 11 பேரில் ஆக குறைஞ்சது 10 பேர் தமிழரசு கட்சியினுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் தேர்தலிலே ஒற்றையாட்சியை நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற சமஷ்டி கூட்டாட்சி முறைமையை வலியுறுத்தித்தான் நாங்கள் ஆணையை பெற்றிருந்தோம் என்பதை நாங்கள் தெளிவாக அந்த இடத்துல சுட்டி காட்டியிருந்தோம். அதை கேட்டவுடனே அந்த தலைவர்கள் எங்களுடைய கருத்துக்களை ஏற்று தங்களுடைய மத்திய அரசிடம் இந்த நிலைப்பாட்டை தாங்கள் வலியுறுத்துவதாகவும் எங்களிடம் வாக்குறுதி வழங்கியிருந்தார். அதனுடைய ஒரு விளைவாகத்தான் உண்மையிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இப்பொழுது 2 நாட்களுக்கு முன்பதாக இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் எழுதப்பட்ட கடிதம் வெளிவந்திருக்கின்றது. இப்போ இதில் நான் குறிப்பிட விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொண்ட ஒரு அணி தமிழ்நாட்டுக்கு சென்று தமிழ் தேசிய நிலைப்பாட்டினுடைய நியாயத்தன்மையை விளங்கப்படுத்தி உண்மைகளை அவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற பொழுது இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் அதை ஏற்று பிரதமர் மோடி அவர்களிடம் ஒரு பலமான ஒரு கடிதம் ஒன்றை எழுதலாமாக இருந்தால், தமிழ் தேசிய அரங்கிலே இயங்குகின்ற ஆக குறைந்தது அந்த 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலிலே மிக தெளிவாக தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினால் எந்தளவு தூரத்துக்கு அது ஒரு பலமாக இருக்கும் என்றது இந்த தமிழ்நாட்டு விஜயமும் அதுக்கு பிறகு நடைபெறுகின்ற
சம்பவங்களும் நான் நிற்கிறேன் ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ இந்த முயற்சிகளை நாங்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த கையுடனேயே நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். நம்மை பொறுத்தவரையிலே இன்றைக்கு பாராளுமன்றத்திலே தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுக்குமே, எந்த ஒரு கட்சிக்குமே தங்களுக்கு மக்கள் ஆணை கொடுத்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அதே போன்று தமிழ் தேசத்துக்கு எதிராக நேரெதிராக செயல்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு வடகிழக்கிலே தங்களுக்குத்தான் கூடுதலான வாக்கை தமிழ் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பும் 2004ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிற்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமை. இந்த நிலைமையை நாங்கள் தலைகீழாக மாற்றி இல்லை, தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்குத்தான் தமிழ் மக்கள் ஆணை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை எந்த விதத்திலையும் மறக்க முடியாத வகையிலே நாங்கள் வலியுறுத்துவதாக இருந்தால், தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி வாக்கை பெற்ற அனைத்து தரப்புகளும் ஒரு புள்ளியிலே சந்தித்தே ஆக வேண்டும். அது மட்டும்தான் எங்களை பாதுகாக்கும். ஆகவேதான் நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்த கையுடனே நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டை எடுப்பதற்கான அந்த முயற்சிகளை ஆரம்பித்தோம். அது துரதிர்ஷ்டவசமாக தோல்வியடைந்தது. அது உங்களுக்கு தெரியும். இதே மண்டபத்திலே நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு முன்பதாக நாங்கள் கூடின பொழுது அது ஏன் தோற்று போனதை பற்றி நான் ஆழமாக விரிவாக உங்களிடம் பகிர்ந்து கொண்ட நான் திரும்பவும் நான் அதை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நாங்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நாங்கள் காப்பாற்றுவதாக இருந்தால், நாங்கள் அந்த நிலைப்பாட்டை மாற்றி தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு பின்னாலே இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி வாக்கை பெற்று ஆசனங்களை பெற்ற கட்சிகளை ஒரு அணிக்குள்ளே கொண்டு வந்தே ஆக வேண்டும். ஆனால் அவர்களில் ஒரு சிலர் அவ்வகையிலே ஒரு புரிந்துணர்வு வருவதற்கு தயங்குகிறார்களாக இருந்தால், எல்லாரும் மறுக்கிறார்களாக இருந்தால், அதை தாண்டியும் அவர்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்தே ஆக வேண்டும். இப்போ அந்த வகையிலே தான் இந்த தமிழ்நாட்டு முயற்சி அமைந்திருந்தது. நாங்கள் போக எங்களுக்கு நன்றாக தெரியும், எங்களுடைய தமிழ் தேசிய பேரவைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரங்கிலே இருக்கக்கூடிய 10 அல்லது 11 பாராளுமன்ற உறுப்பினர்களில் எங்களுக்கு ஒரே ஒரு உறுப்பினர் என்று சொன்ன உடனேயே அது சில வழியிலே சந்தேகங்களை ஏற்படுத்தும் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிந்திருந்தும் நாங்கள் அதை சவாலாக ஏற்று நாங்கள் போனதுக்கு காரணம் எங்களுக்கு நன்றாக நிரூபிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்குத்தான் மற்ற 10 இல்லாட்டி 9 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டவர். அது நாங்கள் அழுத்த மூலமாக அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை காட்டியே நாங்கள் நிரூபிக்கலாம். ஒற்றையாட்சியை நிராகரித்து ஒரு கூட்டாட்சி அல்லது சமஷ்டி ஆட்சி முறை, தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற சமஷ்டி ஆட்சி முறையை வலியுறுத்தித்தான் அவர்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு வாக்கும் இருக்கின்றது என்பதை நாங்கள் நிரூபிக்கலாம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சென்று அதை தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு நிரூபித்தோம். நிரூபிப்பதன் ஊடாக தமிழ்நாட்டிலே ஏற்படக்கூடிய ஆதரவு அலைகள் நிச்சயமாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருந்து விலகி தேசிய மக்கள் சக்தி விரும்புகின்ற ஒற்றையாட்சி அரசியலமைப்பையோ அல்லது 2015 19 காலப்பகுதிக்குள்ளே அவர்களும் இணைந்து தயாரித்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டால் தமிழ்நாடு அதை எதிர்க்கும் என்ற
ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் உருவாக்கலாமாக இருந்தால் அது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி வாக்கை பெற்று வென்ற கட்சிகளுக்கும் அந்த நிலைப்பாட்டை விலகுவதற்கு கணிசமான தடைகளை ஏற்படுத்தும். ஆகவே இந்த தமிழ்நாட்டு விஜயம், அந்த விஜயத்துக்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கடிதத்தில் இருந்து அதுக்கு மேலதிகமாக அந்த கட்சி தலைவர்கள் மட்டத்திலே இன்றைய சமகால அரசியல், இங்கு தமிழர் தாயத்திலே இருக்கக்கூடிய சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பாகவும் அரசியல் நிலைப்பாடுகள் சம்பந்தமாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிற ஆதரவு எதிர்வரும் காலப்பகுதியிலே அது இன்னும் பலமடைந்து அந்த அழுத்தங்களை ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதே போன்று நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மட்டத்திலேயும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இதில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, நாங்கள் தமிழரசு கட்சியோ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோ தோற்கடிக்கிறதுக்கோ அல்லது மக்கள் மட்டத்தில் அவர்களை நிராகரிக்க பண்றதுக்கோ எடுக்கின்ற முயற்சிகள் அல்ல. ஏனென்றால் 2029 ஆண்டு வரைக்கும் பாராளுமன்றத்திலே தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தவிர்க்க முடியாத சக்திகள். தமிழ் தேசிய நிலைப்பாட்டு உயிரோடு இருப்பதாக இருந்தால் அவர்களோடு இணைந்துதான் நாங்கள் அதை காப்பாற்றலாம். அவர்களை தோற்கடிக்கிறதோ ஓரம் கட்டுகின்ற நோக்கத்தோடு எடுக்கின்ற முயற்சிகள் அல்ல. மாறாக அவர்கள் இன்றைக்கு தமிழ் தேசிய நிலைப்பாட்டை பலமாக வலியுறுத்துவதற்கு தயங்குகின்ற நிலையிலே அவர்களுக்கு அந்த அழுத்தங்களை ஏற்படுத்தி அவர்களும் இந்த ஒற்றையாட்சியும் ஏற்கனவே 38 வருஷமாக நடைமுறைப்படுத்த முடியாத 13ஆம் திருத்தத்தை வலியுறுத்துவதை விட்டுவிட்டு அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்போவதாக பல தடவைகள் பல நாடுகளுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கின்ற இந்த சூழலிலே அந்த அரசியலமைப்பு நாங்கள், அதாவது தமிழ் தேசிய இனம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைய வேண்டும் என்றதுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு அரசியல் பாதைக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த முயற்சிகள் அனைத்தையும் மேற்கொள்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போகிறோம். நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களிடம் போகிறோம். அவர்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இதுவரைக்கும் நடக்கிற சந்திப்புகளை எடுத்து பார்த்தால் அவர் மிகவும் உறுதியாகவும் தீவிரமாக இருக்கிறார். அவர்கள் அந்த அழுத்தங்களை நிச்சயமாக கொடுப்பார். ஆனால் அவர்கள் அந்த அழுத்தங்களை கொடுத்தாலும் கூட உண்மையிலே அந்த அழுத்தங்கள் பெற வேண்டிய இடம் தமிழர் தாயகம். இந்த தாயக மண்ணிலே இருக்கக்கூடிய மக்கள் தான் மிக முக்கியமாக அந்த அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். அந்த அழுத்தங்களை கொடுப்பதாக இருந்தால் நம்முடைய மக்கள் இந்த சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பாக, அதில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் தொடர்பாக, சவால்கள் தொடர்பான தெளிவும் அந்த ஆழமான அறிவும் பெற்றையாக வேண்டும். நான் நினைக்கிறேன் அந்த நோக்கத்தோடு தான் இன்றைக்கு தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துடைய ஏற்பாட்டிலே இந்த சந்திப்பு, இந்த மக்கள் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கருத்துக்களை உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் கொண்டு சென்றால், இந்த நியாயத்தை கொண்டு சென்றால், எங்களை பொறுத்தவரையிலே அந்த ஒற்றுமை கொள்கை ரீதியானதாகவும்
இந்த இனத்துடைய நன்மையை கருதி இந்த இனத்துடைய அரசியல் அபிலாஷைகளை பாதுகாக்கக்கூடியதாகவும் நிச்சயமாக அமையும். ஆனால் அதை நாங்கள் செய்தே ஆக வேண்டும். நாங்களும் பல தடவைகள் 2024 தேர்தலுக்கு பிற்பாடு சந்திப்புகளை மேற்கொண்டு வந்திருந்தும் கூட தாயக நிலப்பரப்பிலே எங்களுடைய மக்களுடைய அழுத்தங்கள் போதாமையாக இருக்கின்றது. அது மாற வேண்டும். அது மாறினால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதரவு தளமும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு தளமும் கணிசமாக வழி சேர்க்கும். அந்த வகையிலே உங்களுடைய பங்களிப்பு அத்தியாவசியம். என்னை பொறுத்தவரையிலே இன்றைக்கு உண்மையிலே 2009 பிற்பாடு 7 கோடி மக்கள் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டிலே இருக்கவும் நாங்கள் ஈழத்தில் அநாதைகளாகத்தான் இருந்திருக்கின்றோம். ஏன் நம்முடைய தலைவர்கள் 2009 பிற்பாடு தமிழ்நாட்டுக்கு சென்று தலைவர்கள் சொல்றவர்களை மக்களுடைய ஆணையை பெற்றவர்கள், அமோக ஆணையை பெற்றவர்கள், ஏன் தமிழ்நாட்டுக்கு சென்று கடந்த காலங்களிலே தமிழ்நாட்டினுடைய ஆதரவை பெற்றதை போன்று 2009 மே மாதத்துக்கு பிற்பாடு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்களுடைய ஆதரவையும் மக்களுடைய ஆதரவையும் பெறுவதற்கு அந்த முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை. உண்மையை சொன்னால் நாங்கள் மேற்கொண்டிருந்தோம், ஆனால் நாங்கள் தோல்வி அடைந்தோம். குறை சொல்லி பிரயோசனம் இல்லை. ஏன்னா எங்களோட மக்கள் எங்களை ஆதரிக்கவில்லை. அமோக ஆதரவை பெற்றிருந்த தரப்பு வேறு விதமாக நடந்து கொண்டிருக்க தமிழ்நாடு குழப்பக்கூடாது, புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் குழப்பக்கூடாது, இங்கு இருக்கக்கூடிய மக்கள் விரும்பி ஒரு விஷயத்தை செய்ய நீங்கள் வெளியில் இருந்து கொண்டு குழப்பக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு சூழலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளோ சிவில் சமூகமோ மக்களும் எங்கள் போன்ற தரப்புகளோட பேசுவதற்கு விரும்ப மாட்டார். ஆனால் கேள்வி ஏனென்றால் 7 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த மக்கள் கண்மூடித்தனமாக ஈழத்தமிழர்களை ஆதரிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்ற ஒரு நிலை, ஏன் நாங்கள் இந்த 16 வருஷமாக அவர்களுடைய ஆதரவை திரட்டவில்லை? மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்கள் ஏன் அதை செய்யவில்லை? செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுகளை பற்றி நம்முடைய மக்கள் ஆழமாக சிந்திக்க தொடங்கணும். நாங்கள் 2009 இருந்து சொல்லிக்கொண்டு வருகின்ற ஒரு கருத்து, நீங்கள் இனியாவது கொஞ்சம் ஆழமாக யோசிக்கவும். உண்மையிலே தமிழ் தேசிய நீக்கத்தை, தமிழ் தேசியத்தை கைவிடுவதற்கு முடிவெடுக்கப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய ஆதரவு ஒரு சவாலை ஏற்படுத்தும். இன்றைக்கும் நாங்கள் சென்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சட்டமன்றத்திலே தனித்தமிழீழம் தனிநாட்டுக்காக தீர்மானம் நிறைவேற்றித்தான் இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் இங்கு ஒரு தனிநாடு உருவாகிறதுக்கும் தாங்கள் மிக உறுதியாக இருக்கிற ஒரு நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு எங்களை ஆதரிப்பார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையிலே இங்கு ஒரு இனப்படுகொலைக்கு முன் கொடுத்த ஒரு தேசம் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அது கொண்ட மக்களிடமிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் அவர்களுடைய சரியான நிலைப்பாடு.
ஆகவே தமிழ்நாட்டுக்கு சென்று நாங்கள் அந்த மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் கிளப்பினமாக இருந்தால் அது மிகப்பெரிய அளவுக்கு பொங்கினால் அது தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்குத்தான் ஒரு ஆதரவு தளத்தை ஏற்படுத்துமே தவிர தமிழ் தேசிய நீக்கத்துக்கு ஏற்படுத்தாது. ஆகவே தமிழ் தேசிய நீக்கம் தான் உங்களுடைய குறிக்கோளாக இருந்தால் உங்களுக்கு தமிழ்நாடு தேவையில்லை. மாறாக தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், அது பாதுகாக்கப்பட வேண்டும், அது நாட்டை பிரிக்காமல் பாதுகாக்கலாம் என்றால் அது அந்த வகையிலே ஒரு கூட்டாட்சி முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும், அல்லது நாட்டை பிரித்துத்தான் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அது அந்த வகையிலே இருக்கட்டும் என்று சொல்லுகின்ற தமிழ்நாடு ஒரு நாளும் உங்களை கைவிடப் போவதில்லை. ஆகவே எங்களுடைய தாயக நிலப்பரப்பிலே எங்களுடைய மக்கள் கட்டமைப்பு சார்ந்த வகையிலே 2009க்கு பிற்பாடு நேரடியாகவே ஒரு இனஅழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு மக்கள் 2009க்கு பிற்பாடு கட்டமைப்பு ரீதியாக அந்த இனத்துடைய தேச அந்தஸ்தை இழந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இங்கே வாழுகின்ற மக்கள் கொந்தளித்தால் மட்டும்தான் இது அனைத்தும் சரிவரும். அது நடைபெறுவதற்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் இது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக கருதி நீங்கள் கொந்தளிக்க வேண்டும். அரசியலை நீங்கள் ஒவ்வொருத்தரும் கூட கைக்கு எடுக்க வேண்டும். அந்த மாற்றம் இன்றைக்கு முழுமையடைகின்றதோ அன்று தமிழ் தேசத்துடைய உரிமை பயணம் தவிர்க்க முடியாத ஒரு நிலையை நிச்சயமாக அடையும். ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு அருமையான நேரப்பொழுதில் உங்களோடு சில விடயங்களை உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த அரங்கை எப்போதும் நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே நிலாந்தன் இருக்கிறார், அதே போன்று யோதலிங்கம் அவர்கள், அங்கர்நேசனிடம் எப்போதும் ஒரு பண்பு, இந்த திரட்சியை அல்லது மக்களை அழைத்து வருவதில் அவருக்கு ஒரு அலாதியான பண்பு ஒன்று இருக்கிறது. நாங்கள் சில வேளைகளில் இதனை பெருமையாக நினைப்பதுண்டு. இன்னொரு விதத்தில் சமகால உரையரங்கினுடைய முக்கியத்துவம் பலமடைகிறது என்ற ஒரு நம்பிக்கையும் இந்த அரங்கில் பார்க்கின்ற போது எனக்கு தந்திருக்கிறது. உண்மையில் உங்கள் எல்லோருக்கும் இந்த நேர வணக்கமும் நன்றி. ஒரு ஆரோக்கியமான சமூகம், ஒரு ஆரோக்கியமான சமூக கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சமூகம் தனக்குள்ளே தனித்துவமான அடையாளங்களையும் தன்னுடைய நாகரிகங்கள் அல்லது வரலாற்றினுடைய அடிப்படைகளையும் தன்னுடைய கடந்த காலத்தினுடைய நியதிகளையும் அது பின்பற்ற வேண்டும், தொடர வேண்டும் என்பதுதான் இந்த சமூகத்தினுடைய இருப்பின் அவா என்று நான் நினைக்கிறேன். நான் இங்கே தொட்டு செல்கின்ற முதலாவது பகுதி சற்று உங்களுக்கு மிக தொலைவில் உள்ளது, ஆனால் அரசியல் ரீதியாக எங்களுக்கு பக்கம் உள்ளது. இந்த வெனிசுலா நாட்டினுடைய தலைமையிலிருந்தே, தலைமையை கைது செய்து அல்லது கடத்தியதிலிருந்து இந்த உரையரங்கை முதன்மைப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அந்த வெனிசுலாவினுடைய கைது கடத்தல் ரெண்டும் வரக்கூடிய அந்த சமதூரத்திலே நிகழ்ந்தது. இந்த கைதும் கடத்தலும் உலகத்தில் தந்திருக்கின்ற அடிப்படைகள் தனித்துவமானது. நீங்கள் நினைக்கலாம், வெனிசுலா எங்களுக்கு எதற்கானது? ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அரசற்ற சமூகம் எப்போதும் உலகத்தை பற்றிய விழிப்போடு அது இருத்தல் வேண்டும். இரண்டாவது, ஈழத்தமிழர்கள் தங்களுடைய வாசிப்பும் தங்களுடைய தேடலாலும் இந்த உலகத்தை தங்களுடைய எண்ணங்களுக்குள்ளும் கைகளுக்குள்ளும் வைத்திருந்தவர்கள். அதுதான் அவர்களுடைய பலம் என்று நான் நினைக்கிறேன்.
லிட்ரஸியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஈழத்தமிழ் சமூகம். அதனால்தான் அது ஒரு குழுமமாக இருந்து இனமாக மாறி ஒரு தேசிய இனமாக தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டது. தேசிய இனத்துக்குரிய அங்கீகாரத்தை அது தனக்குள் உள்வாங்கிக் கொண்டதற்கு பின்னால் எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய முன்னோர்கள் நிறைய தவறுகள் இருக்கலாம். ஆனால் அந்த தவறுகள் எல்லாமே சரி செய்யப்படக்கூடிய சூழலுக்குள்ளே தான் எங்களுடைய லிட்ரஸியினுடைய காத்திரம் இருந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய மதிப்பு. ஆகவே நிச்சயம் வெனிசுலா தொடர்பில் என்றால் அவருடைய வரி தொடர்பில் நாங்கள் போன உரையாடங்கள் பேசியிருந்தோம். அமெரிக்க ஜனாதிபதியினுடைய பேரை உச்சரிப்பது தேவையில்லை என்று நினைக்கிறேன். என்றால் ட்ரம்ப்ண்டா இப்போ குழந்தை பிள்ளைக்கும் தெரியும். டொனால்டு ட்ரம்ப்ண்டா யார் என்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் தெரியும். இது ஒரு வகையில் அரசியல் என்று ஒரு அமெரிக்க பல்கலைக்கழகத்தினுடைய பணிபுரிகின்ற ஒரு பேராசிரியரை இன்று சந்தித்தோம். பேராசிரியர் கீதா பொங்கலன். அவரோடு இது பற்றி ஒரு நீண்ட உரையாடல் செய்கின்ற போது அவர் மிக தெளிவாக 2 விடயத்தை குறிப்பிட்டார். ஒன்று, அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் அவாப்படுகிறேன். ஒன்று, டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பலவீனமானவர் என்றோ, தனி மனிதன் என்றோ, தனி மனித அபிலாசைகளின் வெளிப்பாடு என்றோ வாதமில்லை. அது ஒரு அரசியல். முதலாளித்துவம் அல்லது நிலமானியம், முதலாளித்துவம், தாராண்மைவாதம், நவதாராண்மைவாதம் உருவாக்கப் போகின்ற புதிய உலக ஒழுங்கின் ஒரு பிரஸ்தாபம் தான் அவருடைய நகர். அந்த பிரஸ்தாபத்தினுடைய முதல் பலி மதுரோ என்றால், 2வது பலி சில வேளைகளில் கிரீன்லாந்தாக இருக்கலாம் அல்லது ஈரானாக இருக்கலாம் என்ற உரையாடல் இப்போது வலிமையானதாக மாறியிருக்கிறது. இது சில வேளைகளில் மீளவும் ஒரு காலனித்துவ மனோநிலையை தருகிறதா என்ற ஒரு கேள்வியும் இங்கே ஏற்படுத்த முயற்சிக்கிறது. தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய 1ஆம் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம், உலகத்தில் நடக்கிற யுத்தங்களுக்கு பின்னால் தன்னுடைய தேசங்களில் இருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகளை சரி செய்வதற்கு உலகத்தினுடைய தலைவர்கள் எல்லோரும் போர்களுக்கு குறித்துடைய அடிப்படைகளையும் உருவாக்கி வந்தார்கள். 1வது 2வது உலக யுத்தத்தினுடைய பின்புலமும் அதுதான். ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் இந்த நேச அச்சு அணிகள் என்ற அந்த மோதலுக்குள் உலகத்தில் குடியேற்றங்களை கண்டறிவதும், குடியேற்றங்களை உருவாக்குவதும், குடியேற்றங்களை தங்களுக்கு சொந்தமாக்குவதன் ஊடாக பொருளாதார பலத்தை கட்டமைப்பதே அவர்களுடைய பிரதான நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்தின் இன்னும் ஒரு வடிவத்தை நாங்கள் இப்போது பார்க்கின்றோம். சில வேளைகளில் குயின்ஸ்லாந்து கைப்பற்றப்பட்டால் நேட்டோவுக்கு நெருக்கடி வரும், நேட்டோ காணாமல் போகும் என்றால் உலகம் ஒரு புதிய ஒழுங்குக்குள் போகும். உலகம் ஒரு புதிய ஒழுங்குக்குள் போவதற்கான ஒரு தயாரிப்பை இந்த சூழல் இப்போது ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சூழலில் அரசற்ற ஒரு தேசிய இனம் எவ்வாறு அதை எதிர்கொள்ளப் போகிறது, எவ்வாறு அதனுடைய இருப்பு சாதகமானதாக இருக்க போகிறது. நான் நினைக்கிறேன் மிக அண்மையில் இந்த டெல்டா படையணியினுடைய நகர்வு தான் வெனிசுலாவில் நிகழ்ந்தது. ஆனால் இதுக்கு ஒரு பின்னணியில் எங்களிடம் ஒரு இயல்பூக்கமான ஒரு வரலாறு எங்களிடம் உண்டு. 1987ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் 10ஆம் மாதம் 11ஆம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடத்தின் மைதானத்தில் இந்திய இராணுவ படை விடுதலை புலிகளின் தலைமையை கைது செய்வதற்கு ஒரு படை தரையிறக்கத்தை செய்தது. அது டெல்டா கொம்பனியின் தரையிறக்கம், இது டெல்டா படையணியின் தரையிறக்கம். அந்த டெல்டா கொம்பனியினுடைய தரையிறக்கத்தின் விளைவுகள் நான் நினைக்கிறேன் நாங்கள் 2009 வரை அல்லது இப்போது வரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது இன்னொரு பக்கம். ஆனால் அதில் முதன்மையான விடயம் இந்த தரையிறக்கங்களும் கைதுகளும் அதற்குரிய அடிப்படைகளும் உலகத்தில் வளமையான ஒரு அரசியல். அந்த அரசியலை யாரும் தவறான எண்ணங்களோடு அல்லது பிழையான கற்பிதங்களோடு விளங்கிக் கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதான் நான் இங்கே உங்களிடம் வேண்டுவது. ஏனென்று சொன்னால் இலங்கை அரசாங்கம், ஜேவிபி, வெளிவார அமைச்சு இந்த வெனிசுலா மீதான நடவடிக்கைக்கு உடனடியாக எதிர்வினையாற்றியது. ஏன் எதிர்வினையாற்றியது என்று கேட்டால்
அமெரிக்கர்கள் இலங்கைக்குள் புகுந்து விடுவார்களா, அல்லது அமெரிக்கர்கள் இலங்கையில் அவ்வாறான ஒரு நடவடிக்கையை சாத்தியப்படுத்தி விடுவார்களா என்பதற்காக அல்ல. அயலில் இருப்பவர்கள் இதை ஒரு ஆதாரமாக அல்லது மூலாதாரமாக கொண்டு ரைசியர்கள், சீனர்கள், இந்தியர்கள் எதிர்காலத்தில் உலகத்தில் நிகழ்த்தலாம் என்ற ஒரு அச்சம் எல்லோருக்கும் இடத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் வெனிசுலா என்பது அமெரிக்காவினுடைய ஒரு கொள்ளைப்புறம். அமெரிக்காவினுடைய தன்னுடைய எல்லைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பிராந்தியம். அந்த பிராந்தியத்தில் அதனுடைய நகர்வு என்பது தவிர்க்க முடியாது. அதைத்தான் அமெரிக்கர்களுடைய வெளியுறவு கொள்கைகளால் அந்தந்த காலப்பகுதிகளில் முதன்மைப்படுத்துகின்றன. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன், நான் பெற எல்லை உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்தியர்கள் சார்ந்து, இந்திய அரசியல் சார்ந்து, ஈழத்தமிழர்களுடைய அரசியல் இருக்கும், இலங்கை தீவின் அரசியல் இருக்கும் மையப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே ஜேவிபியினுடைய எதிர்நிலைப்பாட்டுக்கான அடிப்படை காரணம். ஏன் ஜேவிபி உடனடியாக எதிர்நிலைகளை முதன்மைப்படுத்தியது என்று சொன்னார். 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அமெரிக்காவோடு ஜேவிபி தன்னுடைய ஆட்சியில் ஸ்டேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்றை டிசைன் பண்ணியிருக்கு, எஸ்பிபி அக்ரிமெண்ட். 2025 நவம்பரில் நான் நினைக்கிறேன் அந்த உடன்படிக்கையின் கீழ்தான் திக்வா புயலுக்கு பிற்பாடு அமெரிக்க விமானங்கள், இராணுவ விமானங்களுடைய தரையிறக்கமும் வெளியேற்றமும் இலங்கையில் சாத்தியப்பட்டது. இலங்கையை பொறுத்தவரையில் மிக ஆழமாக உங்களிடம் ஒரு லிட்ரஸி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இலங்கையை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்கள் அதிகம் விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலப்பகுதி இந்த காலப்பகுதி. ஏனென்று சொன்னால் இலங்கை தீவோடு சீனர்களும், இந்தியர்களும், அமெரிக்கர்களும் எவ்வாறு முதன்மையான ஒரு உறவை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்பதும், இலங்கையை ஒரு இராணுவ ரீதியான மையமாக மாற்றுவதில் அவர்கள் எப்படி கவனம் கொடுக்கிறார்கள் என்பதும் நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விடயம். நான் நினைக்கிறேன் குறிப்பாக இந்த எஸ்பிபி அக்ரிமெண்ட்டுக்கு கீழே இலங்கைக்கு 10 உலங்கு வானூர்திகளை இந்த வெளியேறுகின்ற அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அவர்கள் வழங்கி இருக்கின்றார். அது பற்றிய உரையாடலையும் அவர் தன்னுடைய ட்விட்டரில் முதன்மைப்படுத்தி இருக்கின்றார். ஏறக்குறைய இன்று சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் நிற்கின்றார். 2 வாரங்களுக்கு முன்னர் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் இலங்கையில் இருந்தார். ஆகவே இலங்கை என்பது போதும் ஒரு கொதிநிலைக்கு உட்படுத்தப்பட்ட, ஒரு கொதிநிலையை கொண்டிருக்கக்கூடிய இந்த புயலுக்கு பின்னரான இந்த அரசியல் சூழலை அது அவ்வாறு தான் முதன்மைப்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்தில் தான் இந்த தமிழ் தேசிய பேரவையினுடைய தமிழக விஜயத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரையில் அந்த விஜயத்தினுடைய முக்கியத்துவம் ஈழத்தமிழர்கள் மிக நீண்ட காலத்துக்கு முன்னரே தொடக்கப்பட வேண்டிய தொடக்கி இருக்க வேண்டிய ஒரு விடயம். சென்னை என்பதும் தமிழகம் என்பதும் ஒரு ஜனரஞ்சகமான அரசியலின் களம். அந்த மக்களுடைய திரட்சி கூடாக ஒரு அரசியல் மாற்றத்தை செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தை முதன்மைப்படுத்திய மாநிலங்களில் ஒன்று தமிழகம். நான் நினைக்கிறேன் 2006ஆம் ஆண்டு திருநாவுக்கரசு வன்னியில் இருந்து கொண்டு ஒரு கட்டுரை ஒன்றை வெளியிட்டது, சென்னை திறவுகோல். நான் நினைக்கிறேன் அது இன்று கூட அது ஒரு மிக காத்திரமான ஒரு பங்கை இங்கே தந்திருக்கின்றது. இந்த சென்னை திறவுகோல் என்பது ஈழத்தமிழருக்கு இருக்க வேண்டிய அல்லது முதன்மைப்படுத்த வேண்டிய ஒரு வெளியுறவின் மையப்பரம். சென்னை கூடாகவே புதுடில்லி அணுகப்பட வேண்டும் என்பதும், சென்னையில் புதுடில்லி கூடாகவே உலகம் அணுகப்பட வேண்டும் என்பதும் ஈழத்தமிழர்களுடைய வெளியுறவின் மிக பிரதானமான மையக்கருவாகும். அதனை போர்க்காலத்தில், போருக்கு முற்பட்ட காலப்பகுதியில், ஆயுத போராட்டம் தொடங்கிய காலப்பகுதியில் ஈழத்தமிழர்கள் நன்றாகவே அனுபவித்தார்கள். இந்த வாக்கு நிர்ணய கூடாக தப்பி ஓடி தமிழகத்தில் இருந்த அந்த ஆயுத போராட்டத்தை அல்லது தமிழீழம் என்ற கோரிக்கையை முன்வைத்த அத்தனை தலைவர்களும் கொல்லப்பட்டது ஈழத்தில் அன்றி தமிழகத்தில் அல்ல. தமிழகம் ஆயுதம் வழங்கி, பயிற்சி வழங்கி, பொருளாதார ரீதியான உதவி வழங்கி, மானசீகமான மனிதாபிமான உதவிகளை வழங்கி ஈழத்தமிழர்களுடைய அரசியலை தக்க வைத்தது. நாங்கள் எப்போது அதை இழந்தோம் என்றால்
ஸ்ரீபெரும்புத்தூரில் இழந்தோம். ராஜீவ்காந்தியினுடைய படுகொலையின் போது இழந்தோம். அது பேசியே ஆக வேண்டும். அதை கடந்து போக முடியாது. அது யார் செய்தார்கள், எவர் செய்தார்கள் என்பதல்ல முக்கியம். செய்தவர்கள் விடுதலை புலிகள் என்பதில் இந்திய தமிழர்களுக்கும் தமிழக தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. அது நீங்கள் இலகுவில் அதை கடந்து விட்டு செல்ல முடியாது. ஆனால் அந்த களத்தை நாங்கள் முதன்மைப்படுத்தாமலோ உரையாடாமல் நாங்கள் கடந்து போவோமாக இருந்தால் நாங்கள் பொய்யர்களாக இருப்போம், நாங்கள் ஏமாளிகளாக இருப்போம், என்ன ஒருவரை ஏமாற்ற முயற்சிப்பவர்களாக இருப்போம். இல்லை, அந்த சம்பவத்தை கடந்து போவதற்குரிய நியாயங்களை முன்வைத்து செல்லுங்கள். நான் நினைக்கிறேன் இந்த பேரவையினுடைய நகர்வு அதுதான். அது வெளிப்படையாகவே தன்னுடைய நிலைப்பாடுகளுக்குள்ளால் அது ஒரு செய்தியை ஈழத்தமிழருக்கு தந்திருக்கின்றது. நிறைய விவாதங்கள் இருக்கிறது, விமர்சனங்கள் இருக்கிறது, அது ஒரு பக்கம் விட்டுவிடுங்கள். ஆனால் ஒரு ஆரோக்கியமான நிலைப்பாடு ஒன்று ஈழத்தமிழருடைய அரசியலில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தமிழக புதுடில்லி உலக நோக்கு என்பது அடிப்படையானது. ஈழத்தமிழர்களுடைய இருப்பு வேறு எந்த சமூகங்களோடும், வேறு எந்த நாடுகளோடும், எந்த தேசங்களோடும், எந்த தேசியங்களோடும் முதன்மைப்படுத்தப்பட முடியாதது, பகிர்ந்தளிக்கப்பட முடியாது. ஈழத்தமிழர்கள் தங்களுடைய இறமைக்குரிய கோரிக்கைகளை முழுமையாக முதன்மைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அது தமிழகம் ஊடாகவே சாத்தியப்படுத்தப்பட வேண்டும். தமிழகத்தில் என்றும் நான் நினைக்கிறேன் இந்த பேரவையினுடைய முயற்சிக்கு பின்னர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். இவர்கள் ஈழத்தை கைவிட்டு விட்டார்கள். ஒரு ஆரோக்கியமான உரையாடல் என்னமே அவர்களிடம் இருக்கிறது என்பதை, அந்த எண்ணம் அவர்களிடம் இருக்கிறது என்பதை இந்த சூழல் எங்களுக்கு தந்திருக்கின்றது. நிச்சயமாக ஒன்று குறிப்பிடுகிறேன், வெங்கடேசன் குறிப்பிட்டது போல் மீள மீள இந்த சமூகம் தன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா அம்சங்களையும் பற்றிய ஒரு தெளிவை அது கொண்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதனுடைய இருப்பு காலாவதியாகும், காணாமல் செல்லப்படும். அதனுடைய தேசிய இருப்பு என்பது அந்நியப்படுத்தப்படும். பயங்கரவாத தடை சட்டம் பற்றி பேசப்படுகிறது, கல்வி சீர்திருத்தம் பற்றி பேசப்படுகிறது, ஜேவிபியினுடைய ஆட்சி முறை சார்ந்து நிறைய உரையாடல்கள் இங்கே முன்மொழியப்படுகிறது. இங்கே எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு கேள்விதான். 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒப்படைத்தோம். அந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களால் ஈழத்தமிழர்களுக்கு கிடைத்த மாற்றங்கள் எவை என்பதுதான் இங்கே மிக முக்கியமான கேள்வி. நாங்கள் இன்னும் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்துக் கொண்டே இருக்கிறோம். எந்த கோரிக்கைக்கும் ஒரு நியாயமான பதில் தென்னிலங்கையிலிருந்து கிடைக்கவில்லை. அதுக்கான அடிப்படை காரணம் தென்னிலங்கையினுடைய இப்போதைய ஆட்சியிடம் இருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி ஈழத்தமிழர்களுக்கு எதிரானது, ஈழத்தமிழருடைய உரிமைக்கு எதிரானது, ஈழத்தமிழருடைய சுயநிர்ணயத்துக்கு எதிரானது, ஈழத்தமிழருடைய வாழ்விடத்துக்கு எதிரானது. இந்த ஈழத்தமிழர்கள் ஒரு இறமையோடு இந்த மண்ணில் இருப்பதற்கு எதிரானது ஐடியாலஜியை கொண்டவர்கள் தான் தென்னிலங்கையினுடைய ஆட்சியாளர்கள். ஆகவே நிச்சயம் அதிலிருந்து மாற்றத்தை செய்வது, அதிலிருந்து ஒரு புதிய வடிவத்தை உருவாக்குவது, அதன் மீது ஈழத்தமிழர்கள் நம்பிக்கை கொள்வது என்பது ஈழத்தமிழர்கள் தங்களை இழப்பதற்கும் தங்களுடைய இருப்பை இழப்பதற்கும் சமனாகும். இந்த சூழலுக்குள்ளால்தான் தமிழகத்தை அணுகுதல் என்பதும் தமிழகத்தோடு சேர்ந்து பயணித்தல் என்பதும் ஈழத்தமிழருக்கு அடிப்படையான அரசியல் ரீதியான இருப்பின் நோக்கம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுதல் அவசியமானது என்று நான் நினைக்கிறேன். ஏறக்குறைய உலகத்தினுடைய இறமை பற்றிய கோட்பாடுகள், சுயநிர்ணயம் பற்றிய கோட்பாடுகள், வெஸ்ட்பாலியா உடன்படிக்கைக்கு பின்னான நியமங்கள் எல்லாவற்றையும் துளைக்கின்ற ஒரு ஆட்சி முறை ஒன்றை அல்லது உலக ஒழுங்கு ஒன்றை உலகம் சந்திக்க தயாராக இருக்கிறது. அந்த உலக ஒழுங்கினுடைய வடிவத்துக்குள்ளே தான் ஈழத்தமிழர்கள் அரசற்ற தேசிய இனமாக இருக்கிறார். ஆகவே இந்த அரசற்ற தேசிய இனத்தினுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்குரிய நியமங்களை இந்த காலப்பகுதியில் ஏற்படுத்துவது என்பது தவிர்க்க முடியாதது. இதுக்கான புறச்சூழலும் இதுக்கான ஆதரவும் தனித்திருப்பதனால் சாத்தியப்படப்படுவது கிடையாது. அதான் இங்கே மிக முக்கியமான ஒன்று. உலகத்தில் உள்ள தேசிய இனங்களினுடைய விடுதலைக்கு பின்னால் ஒரு வல்லரசு அல்லது ஒரு அரசு, குறைந்தபட்சம் இறமை பொருந்திய ஒரு அரசினுடைய எல்லை என்பது அவசியமானதாக இருக்கிறது. ஆகவே அதை எங்களுக்கு பக்கம் இருக்கின்ற போது
எங்களுக்கு அயல் நாடாக இருக்கின்ற போது அதை பயன்படுத்தி கொள்ள தவறுகின்ற சூழல் என்பதுதான் அதீதமான நெருடலையும் விளைவுகளையும் எங்களுக்கு தரப்போகின்றது. பெறக்கூடிய இந்த மொன்ரோ கொள்கையில் இருந்து விளைவு கொள்கைக்கு அமெரிக்கா வந்திருக்கிறது. இந்த மொன்ரோ என்ற ஒரு ஜனாதிபதி, தோமஸ் மொன்ரோ என்ற ஜனாதிபதியினால் உருவாக்கப்பட்ட அந்த மொன்ரோ கொள்கை 1823 அந்த மொன்ரோ கொள்கையின் பிரகாரம்தான் இந்த டெல்டா படையணி உண்டாக ஒரு நகர்வை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கு. அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஆனால் அவருடைய கொள்கை, வெளியுறவு கொள்கைக்கு விளைவு கோட்பாடு என்று அவர்கள் முதன்மைப்படுத்துகிறார். அந்த விளைவு கோட்பாடு எதென்று கேட்டால் அதில் 3 பிரதானமான பில்லர்ஸ் இருக்கிறது. ஒன்று, பிராந்தியத்தில் எதிரிகளை இல்லாமல் செய்வது. பிராந்தியத்தில் எதிரிகளுக்கு உதவுகின்ற ஆட்சியாளர்களை இல்லாமல் செய்வது. பிராந்தியத்தின் மீது, அதனுடைய எல்லைகள் மீது தன்னுடைய இராணுவத்தினுடைய நகர்வுகளை முதன்மைப்படுத்துவது. இது மூலம் தான் அந்த விளைவு கோட்பாட்டினுடைய சாரம். அந்த கோட்பாட்டு நியமங்களுக்குள்ளே தான் அமெரிக்காவினுடைய இன்றைய நகர்வு இருக்கிறது என்று சொன்னால், உலகத்தில் உள்ள தேசிய இனங்களினுடைய தீர்வுகளும் தேசிய இனங்களுடைய விடுதலையும் எவ்வாறு கட்டமைக்கப்பட போகிறது என்பதுதான் இங்கே மிக பிரதானமான பேச்சு. நான் நினைக்கிறேன், பலாலியில் விமானங்களை, அதுவும் ராட்சத விமானங்களை, இராணுவ விமானங்களை தரையிறக்கிய போது அண்டாசபுரத்திலும் கட்டுநாயக்காவிலும் அது தரையிறக்கிய போது ஏற்படுத்திய விளைவுகள் பெருமளவுக்கு ஒரு இலங்கை தீவினுடைய கண்காணிப்பிலும் இலங்கை தீவினுடைய அவதானிப்பிலும் அமெரிக்காவினுடைய போக்கு எவ்வாறானது என்பதை கோடிட்டு காட்டியது. நிச்சயமாக அதுக்கு பின்னால் இந்த SPP உடன்படிக்கை தான் அடிப்படையான காரணம். அந்த உடன்படிக்கை கூடாகத்தான் அதனுடைய நகர்வு இருந்தது. சில வேளைகளில் இதனுடைய நீட்சி டியாகோ கார்சியாவில் இருந்து ஈரானை அணுகுவதை விட இலங்கை தீவின் ஒரு இராணுவ தளத்திலிருந்து அல்லது ஒரு விமான நிலையத்திலிருந்து ஈரானை அணுகுவது சுலபமானது என்ற எடுகோளின் அடிப்படையிலும் இதனுடைய இருப்பை நாங்கள் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். ஆக நிச்சயம் இது ஒரு தேசிய இனமாக இருக்கக்கூடிய சூழலுக்குள், தேசிய இனத்தினுடைய இருப்பாக இருக்கக்கூடிய சூழலுக்குள் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பற்றிய உரையாடல்கள் எங்களுக்கு வேண்டும். அந்த உரையாடலுக்கூடாக நாங்கள் இந்த அரசுகளை எப்படி அணுகுதல், இந்த அரசுகளோடு எப்படி உறவு வைத்துக் கொள்ளுதல். நினைக்கிறேன், இவர்களுடைய தமிழக விஜயத்துக்கு பின்னர் அவர்கள் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் நோக்கி பயணம் செய்தார்கள். புலம்பெயர்ந்தவர்களோடு ஒரு உரையாடலை செய்வதற்கு முயன்றார்கள். உண்மையில் அது ஒரு ஆரோக்கியமான இன்னொரு பக்கத்தை தேடுகின்ற ஒரு செல்நறிதான். ஈழத்தமிழர்கள் ஒரு வெளியுறவில் மாற்பட்டு செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதே ஈழத்தமிழருக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிகச் சிறந்த வாய்ப்பு என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த வாய்ப்பை இத்தோடு நிறுத்துவதல்ல, இந்த வாய்ப்பு தொடரப்பட வேண்டும். இந்த வாய்ப்பினுடைய நீட்சி ஈழத்தமிழர்களுக்கு குறித்துடைய இருப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டும். இந்த இருப்பு ஏதோ ஒரு அடிப்படையில் உத்தரவாதப்படுத்த தவறுகின்ற சூழல் என்பதைத்தான் கடந்த 70 வருடங்கள் ஈழத்தமிழர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அந்த 70 வருடங்களுக்குள் அந்த 30 வருடங்கள் ஆயுதப்போருக்கு பின்னால் இருந்த தமிழகம் இந்திய உறவும் தான் ஈழத்தமிழர்களுடைய இருப்பின் நிமிர்வாக இருந்தது. மீளவும் அது 2009க்கு பின்னர் ஒரு நெருக்கடிக்குள் வந்துவிட்டது. இந்த சூழலை 24 தொடங்கி இருக்கிறது மாற்றத்துக்கு. அந்த மாற்றம் சரியாக புடம்போடப்பட வேண்டும், கையாளப்பட வேண்டும், நெறிமுறைப்படுத்தப்பட வேண்டும், உரையாடப்பட வேண்டும். புலமை தளத்தில் ஒரு திட்டமிடல் வேண்டும். எங்களுடைய அரசியல் இருக்கிற மிகப்பெரிய வறுமை, இந்த புலமைக்கும் அரசியலுக்கும் உறவே இல்லை. இந்த புலமை எங்கேயோ, அரசியல் எங்கேயோ நிற்கிறது. புலமைகள் சொல்வது எதையும் அரசியல் கேட்பதில்லை, அரசியல்வாதிகள் கேட்பதில்லை. பயமாக இருக்கிறது. பாராளுமன்றம் நினைத்தால் பயமாக இருக்கிறது. பாராளுமன்றம் என்ற அந்த பக்கத்தை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ட்விட்டரிலோ அல்லது ஏதோ ஒரு தொலைக்காட்சியிலோ பார்ப்பதற்கு பயமாக இருக்கிறது. ஈழத்தமிழர்களே, பெறக்கூடிய ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னர், ஒரு 20 வருடங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் அமுதலிங்க மாற்றிய உரை இப்போதும் கன்சாட்டில் இருக்கிறது. 1979ஆம் ஆண்டு 78ஆம் ஆண்டு அரசியல் யாப்பை பற்றிய ஒரு உரையாடல் வருகிற போது
சுவிட்சர்லாந்தினுடைய அரசியல் யாப்பு பற்றி அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அமுதலிங்கம் அவர்கள் உரையாற்றுகிறார். நான் அதை போட்டோ காப்பி எடுத்து என்னுடைய ஃபைலில் கட்டி வைத்திருக்கிறேன். எனக்கு வேறு ஒரு தயாரிப்பு தேவையில்லை. நான் அதோடு வகுப்பறைக்கு செல்றேன். அவ்வளவுக்கு அக்குவேறு அணிவேறாக டீப்பாக ஒரு ஆரோக்கியமான ஒரு உரை ஒன்று அந்த கேன்சாட்டில் இருக்கு. வேண்டுமென்றால் நீங்கள் போய் படித்து பாருங்கள். அந்த உரையினுடைய சாராம்சத்தோடு என்னுடைய வகுப்பறை விரிவுரை நிறைவு செய்யக்கூடிய தரம் அந்த மனிதனிடம், அந்த பாராளுமன்ற உறுப்பினரிடம் இருந்தது. இப்போது நாங்கள் பார்க்கின்ற காட்சிகள் எல்லாமே ஈழத்தமிழர்களுக்கானது, ஈழத்தமிழருடைய வடிவத்துக்கானது, ஈழத்தமிழருடைய நாகரிகத்துக்கானது, ஈழத்தமிழருடைய கலாச்சாரத்தின் செல்லறிக்கானது. இதை துளைத்து விட்டு போய் நிற்கின்ற ஒரு துயரத்தை ஏன் ஈழத்தமிழர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்பதுதான் இங்கு உள்ள வலி. அது எந்த தனி மனிதன் மீதும் குற்றச்சாட்டு நான் வைக்க விரும்பவில்லை. அந்த சூழல் என்பது ஈழத்தமிழர்களுக்கு ஏற்பட்டது என்பதை இது குடும்பங்களாக, சமூகங்களாக, எங்களுடைய வாழ்வியலின் மையங்களாக நாங்கள் உருவாக்கப்பட வேண்டிய விஷயம். இது தினம் தினம் கட்டமைக்கப்பட வேண்டிய விஷயம். நாங்கள் கட்டமைக்க தவறுகின்றதனுடைய விளைவுகள் தான் இவற்றினுடைய இருப்பு என்று நாங்கள் நினைக்கிறோம். சில வேளைகள் விடுதலை புலிகள் முடிந்து விட்டது. பிரபாகரன் தலைமையின் கீழ் இருந்த ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதற்காக நாங்கள் எல்லோரும் 3 வேளை உணவுன்பதையோ நித்திரை கொள்வதையோ வாழ்வியலுடைய அடிப்படைகளை மேற்கொள்வதையோ கைவிடவில்லை, நிராகரிக்கவில்லை. எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சூசைட் பண்ணவில்லை. ஏன்? உங்களுக்கு கொண்ட ஒரு வாழ்க்கை, ஈழத்தமிழருக்கு ஒரு வாழ்க்கை செயல் நெறி முறைமை கொண்டு உண்டு. அதில் விடுதலை புலிகள் ஒரு காலப்பகுதி குறித்துடையவர்கள். இன்னும் ஒரு காலப்பகுதி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதனை நோக்கி இந்த சமூகம் தன்னை தயார் செய்ய வேண்டும், தன்னை கட்டமைக்க வேண்டும். இது ஒரு வெறும் போலியான சமூகம் கிடையாது. இது சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் பணிபுரிந்தது. வெள்ளை இனத்தவர்களினுடைய சேவர்களாக இருந்தார்கள், வேற விஷயம். ஆனால் இந்த உலகத்துக்கு எல்லா வகையிலும் தலைமை தாங்கினார். முதன்மையான ஒரு சமூகமாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருந்தது. அது இப்போது இருக்கிற இடம், அது நிற்கிற எல்லை, அதனுடைய வேலி என்ன என்பதுதான் மிக நெருடலான அரசியல் செல்நெறியாக எங்களிடம் மாறியிருக்கும். நான் நினைக்கிறேன் வெங்கடேசன் அவர்கள் இதில் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டு செல்கிறேன். இந்த பயங்கரவாதம் பற்றி ஒரு நீண்ட உரையாடல் உங்களோடு செய்ய வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். இந்த பயங்கரவாதத்தினுடைய உள்ளடக்கம், பயங்கரவாதம் தொடர்பில் அரசை பாதுகாக்கும் பயங்கரவாத சட்டம் தொடர்பில் ஒரு நீண்ட உரையாடல் ஒன்று வேணும். அதுக்கு 2 பேர் முக்கியமாக வேண்டும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். ஒருவர் நிச்சயமாக ஒரு லீகல் பெர்ஸ்பெக்டிவ்ல உரையாடுற ஒருவர் நிச்சயமாக எங்களுக்கு வேண்டும். அதே போன்று அதை பொது நிலையில் இருந்து பார்க்க வேண்டியவர்கள் ஒருவர் வேண்டும். நான் அந்த போச்சனை உண்மையில் விட்டு செல்கிறேன். அதை என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களோடு உரையாடுவதற்குரிய களம் எனக்கு கிடைத்தான, இந்த அரங்கு கிடைத்தான, அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.